தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 25. சகோதரர் கிறிஸ்டியன் டபிள்யூ சான்ஹோ. பிறப்பு 1879. மறைவு 1967. ஜெர்மனியிலிருந்து மெக்சிகனுக்கு குடிபெயர்ந்த பெற்றோருக்கு பிறந்தவர் சகோதரர் சான்ஹோ. அவர் தற்பொழுதுள்ள சத்தியத்தை அறிந்தவராக, தனது வாழ்க்கையை உடன்படிக்கை செய்தவராக வேதமானவரின் அருகாமையில் உள்ள எக்லிஷியாவில் ஊழியம் செய்து வந்தார். அவர் போதகர் ரசலை 1915 ஒருமுறை மாத்திரமே சந்தித்திருந்தாலும் ஒருவேளை அநேக முறை சந்தித்திருக்கக்கூடும். இவர் மார்கரெட் ரிக்கை 1903 திருமணம் முடித்து பின்னர் 1920களில் ஓஹியோவிலுள்ள வாரனுக்கு குடிபெயர்ந்தார். சகோதரர் பாஸ்டர் ரசல் அவர்களின் மரணத்திற்கு பின்பு மாற்றங்கள் ஏற்பட்டதினால் மயக்கத்தில் இருந்தார். 1936 மெகிவனில் உள்ள சாகினாவிற்கு குடிபெயர்ந்து ஆரம்ப காலங்களில் பரிச்சயமானவர்கள் மற்றும் இலவச வேதமானவர்களின் கூடுகையில் பங்கேற்றார். 1937 சகோதரர் ரு சானோ கார்னிக் ஹாலில் பாடம் பேசும்போது ஒரு பொது முகவரியை வழங்கினார். உலகத்தின் நெருக்கடியும் அதன் இறுதி முடிவும் வருடங்கள் கடந்த பின்னர் ஓகியோவில் உள்ள பவுலிங் கிரீன் என்ற இடத்தில் இவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகையில் மேடையில் சாய்ந்தவராக ஒரு கற்பனை கதாபாத்திரம் போன்று பேசிக் கொண்டிருந்தார். இவர் ஒரு தானியங்கி வண்டி விபத்தில் கொலையுற்றார். அந்த காட்சியில் மருத்துவர் வந்து இவர் இறந்து விட்டதாக உச்சரித்தார் என விளக்கமளித்தார். கரோனர் வந்து அவர் இறந்து விட்டதாக அறிவித்தார். சடங்குகளை செய்பவரும் கூட வந்து அவர் இறந்து விட்டதாக உச்சரித்தார். இறுதியில் சடங்கில் குருமார், இந்த மனிதன் மரிக்கவில்லை, அவர் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார் என இவ்வாறாக கூறினார். சகோதரர் கிறிஸ்தவன் ஆரம்ப காலங்களில் டானில் செயல்பாடுகளுக்கு செயல் ஆதரவாளராக மற்றும் யாத்திரிக பயணங்களிலும் ஊழியம் செய்தார். இவர் அநேக இடங்களுக்கு யாத்திரிகராக சென்றிருந்தாலும் அவர் பிரதேசத்திற்கு சென்று தனிப்பட்டவர்களுக்கும் தனிப்பட்ட நிலையில் உள்ள சகோதரர்களுக்கும் சொந்தமாக அழைத்து அவர் கூடுகைகளின் மூலமாக கூட செய்து அவர்கள் வினாக்களுக்கு பதிலளித்தவராகவும் அவர்களை உற்சாகமூட்டவும் செய்தார். சில சமயங்களில் அவர், நான் நியூயார்க்கின் வகுப்பை பார்க்கிறேன் என்று சொல்வதை கேட்டேன். அதாவது அவர் தொடர்பு கொண்ட நபர்கள் இறுதியில் ஒன்று கூடி ஒரு பிரசங்கத்தை உருவாக்குவார்கள் என்று அவர் உற்சாகமாக நம்பினார் மற்றும் அவ்வாறே பலமுறை செய்தார்கள். தொகுதிகள் மற்றும் சத்தியத்தை கொண்டு சகோதரர்களை மறுகுழுவாக்க உதவி செய்தமையால் சகோதரர் சானோ அவர் பிரியமான யாத்ரிகர் என கருதப்பட்டார். சியோனின் பாதையையும் சத்தியத்தையும் அறிந்த தலைவர்களுடன் இவர் ஒரு வெகுநதியாக பலமுள்ள மற்றும் தன்னலமற்றவராவார். யாத்ரிக கிறிஸ்தவன் சானோ அவர்கள் குறிப்பாக சுறுசுறுப்பும் பயனுள்ள வகையிலும் சிதறியுள்ள மற்றும் பிரிந்துள்ள சகோதரர்கள் மத்தியில் புதிய வகுப்புகளை துவங்க செய்தார். நான் கலந்து கொண்ட முதல் கூடுகையானது அவர் எடுத்த பெரு முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டமாகும். சகோதரர் வில்லியம் ஏ பேக்கர், போலந்தை சேர்ந்த இவரும் மற்றவர்களும் கூட டானில் யாத்ரிக பயணத்தில் ஆர்வமுடன் செயல்பட்டார்கள். முன்பு அநேகர் ரூதர்போர்டுக்கு எதிராக இருந்தவர்கள் இவ்வியக்கத்தில் இணைக்கப்பட்டதுடன் மற்றும் மற்றவர்கள் அவர் நிலையில் திரும்ப வைக்கப்பட மறுபரிசீலனை செய்ய வேண்டி அவர்கள் சேர்க்கப்படவில்லை. சிதறியிருக்கிற ஆடுகளை கூட்டி சேர்த்தல் என சிலர் அழைத்தனர். சபை மீதான தேவனுடைய பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் சானோ அவர்கள் சொற்பொழிவில் இவ்வாறாக பேசினார். ரோமர் 15 அப்போஸ்தலர் பவுல் இவ்வாறாக கூறுகிறார், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான ஏற்பாட்டினை நமது கர்த்தர் செய்துள்ளார். இது என்னவெனில், நாம் வேதத்தை எடுத்து ஆய்வு செய்யவும் நமக்கு இசைவானபடி எழுதவும் மற்றும் இவை முதலான அனைத்து சௌகரியங்களையும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறுகிறோம். அவர் சகல உதவிகளையும் செய்துள்ளார். சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விழைகிறேன், வேதத்தை படித்து ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என உறுதியாக கூறுகிறேன். ஓ,
நான் அநேக முறை பயணங்களில் இருந்தபோது வேத ஆராய்ச்சியில் கண்டறிந்தேன். இதன் விளைவாக புதிய யோசனைகள் மற்றும் புதிய பாடங்கள் கிடைத்தன மற்றும் சிலர் சத்தியத்தை தவறவிட்டனர். நாம் தொகுதிகளை, மறுபடிப்புகளை படிக்க வேண்டும், ரீபிரிண்ட்களை படிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடார நிழல்களையும் படியுங்கள், அவைகளை விட்டு விடாதீர்கள். 1950 முதல் 1967 வரை பதிவு செய்யப்பட்ட அவரின் அநேக சொற்பொழிவுகள் இங்கே கிடைக்கப்பெறும். www.cwdiscourse.com எனும் வலைதளத்தில் கிடைக்கும். ஈஸ்ட் மெக்கா சிமெண்ட், ஓஹியோ, யுஎஸ். கிறிஸ்டியன் சானோ சம்பந்தப்பட்ட 1937 பதிவுக்கான அடுத்த பக்கத்தை பார்க்கவும். பப்ளிக் மீட்டிங் லொகேட்டட் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை கண்டறியும் பொதுக்கூட்டம். An echo from Saginaw McKeon Convention. McKeon சாகினா பொது மாநாட்டின் எதிரொலிகள். வேதமானவர் செய்திகள் தொகுதி 3 எண் 1 பனிக்கால பதிப்பு 1936-37. அன்பு நண்பர்களே, ஆசிர்வதிக்கப்பட்ட தருவாயில் வார இறுதியில் உதவியாளர் மாநாடு சாகினாவில் நடைபெற்றது. ஆரம்ப வருடங்களை காட்டிலும் வருகை பதிவானது சற்று அதிகமாகவே இருந்தது. சொற்பொழிவுகள், சாட்சி கூட்டங்கள் மற்றும் ஐக்கியங்கள் அனைத்தும் மிகவும் உதவிகரமாகவும் மற்றும் உற்சாகமளிப்பவையாகவும் இருந்தன. அன்பு நண்பர்களின் வருகையின் மூலமே கர்த்தரின் ஆவி பகிரங்கமாக வெளிப்பட்டது மற்றும் கர்த்தரின் ஆசீர்வாதமும் பொங்கி வழிந்தது. சகோதரர் வில்சன் அவர்களால் பொதுக்கூட்டத்தின் முகவரி அறிவிப்பானது தெரிவிக்கப்படுகையில், ஓஹியோவில் உள்ள வாரணியிலிருந்து சில வாரங்களுக்கு முன்பு சாகினாவிற்கு குடிபெயர்ந்து வந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரி CW சானோ அவர்களை கவன ஈர்ப்பு செய்தது. அவர்கள் ஆரம்ப காலங்களில் பிட்ஸ்பர்க் பிரதேசத்தில் உள்ள வில்சன் அவர்கள் நன்கு அறிந்தவர்களும், இலவசம் என்ற கூட்டத்தில் முதலில் இவர்கள் சந்தித்துக் கொண்டவர்களும் மற்றும் அந்த ஐக்கியமானது அனைவராலும் பாராட்ட பெற்றது. எங்களுக்கு பொதுக்கூட்டங்கள் இல்லை. ஒருவேளை இந்த அன்பு மிக்கவர்களுக்கு கூறுகைகளை பற்றி தெரியாதிருக்கக்கூடும் மற்றும் அவர்களுடைய ஐக்கியத்தின் பலனையும் கூட நாங்கள் பெற்றதில்லை. கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன் சாகினா. ஒருங்கிணைந்த வேத மாணவர்கள். சாட்சி விரிவானதாக பரிந்துரைக்கப்படுதல். ரெக்கமெண்ட்ஸ் வைடர் விட்னஸ். வேதமானவர் செய்திகள் தொகுதி 3 எண் 2 கோடைக்கால பதிப்பு 1937. பிரதர் சானோ அட்ஸ் தாட்ஸ் அண்ட் பிரேயர். சகோதரர் CW சானோ அவர்கள் அநேக நண்பர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். இன்னும் குறிப்பாக ஓஹியோ மற்றும் பென்சில்வேனியா, தற்பொழுது மிக்கிகனில் சாகினாவில் வாழ்ந்து வருகிறார் மற்றும் கடந்த உதவியாளர் தின மாநாடு வரை இலவச சகோதரர்கள் உடன் இணைந்து செயலாற்றி வருகிறார். அவர் தனது உச்ச நிலையை அடைந்த பின்னர் தான் முன்பிருந்த ஒருங்கிணைப்பின் செயல்பாடுகளில் நேர்மையுடனும் தொடர்ந்து நீடித்து செல்லாமல் பிட்ஸ்பர்க்கில் உள்ள சகோதரர் ஜார்ஜ் வில்சன் தனது பழைய நண்பரான வில்சனின் பொது விரிவுரையை விளம்பரத்தின் வாயிலாக கண்டறிந்தார். அவரும் சகோதரி சானோவும் கூடுகைக்கு வருகை புரிந்தனர் மற்றும் மீண்டுமாக இனிமைமிகு ராஜ்யத்தின் செய்தியை அவர்கள் கண்டறிந்தவைகளாகையால் சகோதரர் சானோ பொதுக்கூட்டத்தின் மதிப்பை மட்டும் உணர்ந்தவுடன், சாட்சியின் மூலமாக மாத்திரமே ஒருவர் சத்தியத்தை கேட்டிட முடியாது எனவும், முன்பு அவர்களுக்கு இருந்த தேவையை விட சகோதரர்களுக்கான தேவை கண்டறிதல் மற்றும் ஆறுதல் என்பதையும் உணர்ந்தார். சகோதரர் சானோவின் கடிதத்தில் பின்வருமாறு: டானின் அன்பு சகோதரர்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களோடு இருப்பதாக. சமீபத்தில் சிகாகோ மாநாட்டில் ஊழியம் செய்ய எனக்கு பாக்கியம் கிடைத்தது மற்றும் சகோதரர் வில்சனால் கொடுக்கப்பட்ட மாநாட்டின் முகவுரையின் விளைவாக நல்ல வருகை பதிவு இருந்ததைக் கண்டு நான் மிகவும் வியப்புற்றேன். தேவனுடைய வார்த்தையின் மூலம் சத்தியத்தின் தெய்வீக திட்டம் குறித்து இன்னும் நெருக்கமாக அறிய விரும்பும் அநேகர் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்த்திருந்ததை நான் புரிந்து கொண்டேன். மின்னபோலிஸில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நல்ல பங்களிப்பு இருந்ததையும் கூட நான் புரிந்திருக்கிறேன். இந்த விரும்புகிற அரிய அநேகர் பெயரை பதிவு செய்தது கூட நினைத்திருக்கிறேன். மெக்கிகனின் கிராண்ட் ராபிட்ஸிலும் கூட இதே போன்றதொரு அற்புதமான அனுபவத்தை சமீபத்தில் பெற முடிந்தது.
பொதுக்கூட்டங்களின் மூலமாக அறுவடையானது பெருமளவில் நண்பர்கள் பெற்ற அனுபவங்களை குறித்து நடைபெற்று வருவதாக தோன்றுகிறது. கிராண்ட் ராபிட்ஸில், சிகாகோ, சாகினா, பிட்ஸ்பர்க், நியூயார்க் மற்றும் மற்ற இடங்களில் உள்ள சகோதரர்களுடன் இதை குறித்து பேசுகையில், இந்த நேரத்தில் இந்த இயக்கத்தின் மீதே விருப்பமுற்றிருக்கிறார்கள் என்பதை நான் கண்டறிந்தேன். வெளிப்படையாக இதனை பொது முயற்சியினை விரிவாக்கம் செய்யப்போ போதிய அளவில் நிதியுதவி சீரான அளவில் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பின்னர் கூட பொது பேச்சை பேசுவதற்காக திறன்மிக்க சில நேர்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்தவ சகோதரர்கள் தேவைப்படுகிறார்கள் மற்றும் ஓரளவுக்கு பகுதி அளவிலான நேரத்தை அர்ப்பணம் செய்தவர்கள் அல்லது எல்லா நேரங்களையும் வாஞ்சையுடன் அர்ப்பணிப்பவர்கள். சத்தியமோ, இப்படிப்பட்ட சகோதரர்கள் மாத்திரமே விசுவாசத்தின் அடிப்படையில் யுகங்களை பற்றின தெய்வீக திட்டத்தினை வெளிப்படுத்தக்கூடும். அவர்கள் பல்வேறு இடங்களில் நடக்கும் வகுப்புகளில் வேலை செய்யவும் மற்றும் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஞாயிறன்றும் மூடப்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களில் சென்று அனுமதி பெற்று 1 முதல் 3 பொதுக்கூட்டங்களை வைக்க வேண்டும். அறுவடை சமயமானதால் அநேகர் இவ்வேலையினை செய்யக்கூடும் என நான் நம்புகிறேன் மற்றும் நிச்சயமாக நம் அன்பான பரலோக பிதாவை மகிழ்வூட்டுகிற ஒரு காரியமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அப்போஸ்தலர் பவுல் இவ்வாறாக கூறுகிறார்: மனுஷருடைய கற்பனையை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை குறித்தே பேசுகிறோம். மகிமையான உண்மை யாதெனில், தெய்வீக கிறிஸ்துவே ஆபிரகாமின் வித்தாகவும் விரைவில் பூமியில் உள்ள சகல குடும்பங்களையும் அவரே ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதே உண்மையாகும். இச்சிறப்பான காரியத்தை ஜெபத்தில் வைக்கவும் பரிந்துரை செய்யவும் மற்றும் இப்படியான காரியத்தை குறித்து சிந்திக்கும்படி அவர்களிடம் சொல்லக்கூடாது. இம்மாபெரும் ஆவிக்குரிய வேலையை நாம் செய்வதன் மூலமாக அநேக சகோதரர்களை நாம் நமது கர்த்தர் மற்றும் சத்தியமாகிய வேலையினுள் வந்தடையத்தக்கதாக நாம் உதவக்கூடும் என என்னால் காண முடிகிறது. மற்றும் தற்போதைய சத்தியத்திற்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கவும் மற்றும் தங்கள் அன்பான பரலோக பிதாவிடம் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் நாம் மீண்டுமாக உதவி புரிபவர்களாயிருப்போம். ராஜ்யத்தின் அன்பு மற்றும் இரக்கத்துடன், சகோதரர் C.W. சானோ. ஆமேன்.